இந்த வீடு நமக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த வீட்டுல வந்துட்டு ஹோம் டூர் மாதிரி வீடு சுத்தி கிளாக் வச்சிருக்காங்க அதுல பார்த்தோம். அதுல வீட்டுக்குள்ளேயே ட்ரெயின் ஓடுனதெல்லாம் பார்த்தோம். பிரபலத்தை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டின் சமூக நீதிக்காக போராடியவர், ஜஸ்டிஸ் பார்ட்டியில முக்கிய நபரா இருந்திருக்காங்க. அவர் பேர்ல இப்ப தமிழ்நாட்டுல சாலையே இருக்கு, சென்னையில தனிகாச்சலம் சாலை. அம்மா, இப்ப கொலு இதுல வந்துட்டு இந்த படியில மேரி மாதா வச்சிருக்கீங்க, இது எப்படிமா? நாங்க சாதி மதம் எதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்கறது கிடையாது. எல்லாருமே ஒன்னாதான் நினைக்கிறோம். எங்களுக்கு எந்த வேறுபாடுமே யார்கிட்டயுமே கிடையாது. சாமி எங்க கிட்ட இருக்கிற நடராஜ சிவகாமி அம்மன்ல அந்த அம்மனை நான் முதல் 3 நாள் துர்க்கையாவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதியா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி பண்றது. அதை கொஞ்சம் பிரத்யேகமா பண்ணிட்டு இருக்கோம். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம கொலு தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு பிரபலம் ஒருவரின் வீட்டு கொலுன்னே சொல்லலாம். பிரபலத்தை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டின் சமூக நீதிக்காக போராடியவர், ஜஸ்டிஸ் பார்ட்டியில முக்கிய நபரா இருந்திருக்காங்க. அவர் பேர்ல இப்ப தமிழ்நாட்டுல சாலையே இருக்கு, சென்னையில தனிகாச்சலம் சாலை. எல்லாருக்குமே இந்த சாலையை பத்தி தெரியும். அவருடைய பேரன் திரு சண்முகம், அவங்களுடைய வீட்டு கொலுவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, கொலுன்னு பார்த்தோம்னா உலகுல உயிரினங்கள் படிப்படியா எப்படி தோன்றின அதை பத்தி சொல்லும் அப்படின்வாங்க. அதோட மனிதன் படிப்படியா ஆன்மீக சிந்தனை தனக்குள்ள வளர்த்து இறுதியா இறைவனை சேர்வதை பற்றியும் இந்த கொலு நமக்கு சொல்லுதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம வச்சிருக்க கொலு என்ன சொல்லுது? எத்தனை படி வச்சிருக்கீங்க? என்னென்ன பொம்மைகள் வச்சிருக்கீங்க? மண் பொம்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா, மரபொம்மையா, பிராஸா, அதை பத்தி சொல்லுங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் இருந்தது. அப்புறமா திருப்பி எனக்கு மனசுல கொலு வச்சா நல்லா இருக்கும் போல தோணுச்சு. சரின்ட்டு ஸ்லோவா ஆரம்பிச்சது. முதல்ல இருந்தே 5 படிக்கட்டு வச்சு ஆரம்பிச்சது. மெயினா நாங்க எந்த இயர்ல இருந்துமா வைக்கிறீங்க கொலு?
இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து 1971 Okay. விற்கிறாங்க. அப்போ வந்து இதோட இந்த கொலுவோட சேர்ந்து இவங்க வச்சிருக்க அந்த மாடல் ட்ரெயின் தான் அதிகமாக பிரபலமாச்சு. அப்போவே வந்து அது ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் இது ஒண்ணே ஒண்ணு நான் நடுவுல சொல்லிடுறேன். இந்த வீடு நமக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த வீட்ல வந்துட்டு ஹோம் டூர் மாதிரி வீடு சுத்தி கிளாக் வச்சிருக்காங்கன்னு அதுல பார்த்தோம். அதுல வீட்டுக்குள்ளேயே ட்ரெயின் ஓடுனதெல்லாம் பார்த்தோம். அதுதான் அம்மா வந்துட்டு இப்ப சொன்னாங்க. அந்த ட்ரெயின் பார்க்கறதுக்கு வரவங்களுக்காக தான் கொலு வந்து கொஞ்சம் அப்போ இதுவாச்சு. இப்போ கூட கொலுக்கு கூப்பிட்டா எல்லாருமே அந்த ட்ரெயின் ஞாபகத்தில் அது நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா, அதை பார்க்க நாங்கள் வரோன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ நிறைய பழைய பொம்மைகள்லாம் இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக தான் புதுசு எடுத்து திருப்பி செட் பண்ணேன். இப்போ ஒரு 6-7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல 2 படிக்கட்டு 3 படிக்கட்டுன்னு ஆரம்பிச்சு இப்போ 7 படிக்கட்டு வச்சிருக்கு. இதில் கொலுவில் வந்து இருக்கிற பொம்மையெல்லாம் விற்கிறத விட அதிகமாக இதில் நாங்கள் வந்து ஈடுபடுறது வந்து சாமி எங்ககிட்ட இருக்கிற அந்த நடராஜர் சிவகாமி அம்மன்ல அந்த அம்மனை வந்து நான் வந்து முதல் 3 நாள் துர்க்கையாவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதியா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி பண்ணுறது அதை கொஞ்சம் பிரத்யேகமாக பண்ணின்னு இருக்கோம். ஸோ இது ஒரு ப்ரைமரி, அதுவும் ஒரு ப்ரைமரி தான், செகண்டரின்னு சொல்ல முடியாது. பட் இதில் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொலு விற்கணுன்ற கான்செப்டில் பண்ணுறோமே தவிர அந்த முதல் படி 2 படியில் அந்த ஊர்வன பரப்பன நடப்பன அதை மாதிரி எதுவும் விற்கல. ஓகே. ஒரு செட்டாக தான் வச்சுருக்கோம். முதல்ல வந்து பெருமாள், திருப்பதி பெருமாள் பெரியது வச்சோம். அப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் 2வது படிக்கட்டில் கிருஷ்ணர் கீதோபதேசம், அதுக்கப்புறம் 3வது படிக்கட்டு கிருஷ்ணர். எல்லாமே கிருஷ்ணரோட பொம்மைங்க தான் இருக்கு. இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு சித்தர் வாங்கணும்னு ஆசை. ஸோ அதை 15 சித்தர்கள் அப்படியே ஒரு செட்டு வாங்கிட்டு அதை அப்படியே வச்சிருக்கோம். 15 சித்தர்களில் ஒருத்தர் வந்து ராமதேவ சித்தர்னு இருக்காரு. அவர் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அதோட தொடர்புடையவர். அம்மா இப்ப கொலு இதுல வந்துட்டு இந்த படியில மேரி மாதா வச்சிருக்கீங்க, இது எப்படிமா? நாங்கள் சாதி மதம் எதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்கறது கிடையாது. எல்லாருமே ஒன்றா தான் நினைக்கிறோம். எங்களுக்கு எந்த வேறுபாடுமே யார்கிட்டயுமே கிடையாது. இந்த மாதானாலே எங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே ஒன்று தான் எங்களை பொறுத்தவரை. எல்லா மதமும் எம்மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. ஸோ இது வந்து தசாவதாரம். இது வந்து கொண்டப்பள்ளி தாயோட ராம செட்டு. அப்புறம் இது வந்து கல்யாண செட்டு. அதுக்கப்புறம் ராம பட்டாபிஷேகம். இது வந்து ரொம்ப ஓல்டு ஆன்டிக் வேல்யூ இருக்கு. இந்த தாத்தா பருப்பு செட்டியார் அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரிசி பருப்பு எல்லாம் அதில் வச்சுருக்கிறது அதெல்லாம் அவங்களோட ஓல்டன் டேஸோட ஐட்டம்ஸ்ங்க. அப்புறம் இது வந்து கருட சேர்வை. ஒரு 36 நம்பர் இருக்கு. இதில் சாமி எல்லாமே புறப்பாடாகி வர மாதிரி அந்த பந்தோபஸ்துக்கு வந்து போலீஸு, யானை, குதிரை அது மாதிரிலாம் இருக்க மாதிரி. இது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே. இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து மெழுகுல ஆனதுங்க. இது எல்லாமே மெழுகாமா? ஆமாங்க. ஓ. ஒன்று வந்து மோல்டு, இது வந்து மெழுகு, இதெல்லாம் இது வந்து உடன். ஓகே ஓகே. இந்த விளக்கு ஏற்றுறது காலையில் நான் 10 மணிக்கு ஏற்றுனேன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எரியுது. ஓகே. ஃபேன் காற்று இருந்தால் கூட அது வந்து ஒன்றுமே எஃபெக்ட் ஆகும். ஓகே. அப்படியே எரிஞ்சுங்க. திருப்பி நான் ஈவினிங் 6-7 மணிக்கு திருப்பி பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றினா தான் தூண்டி கூட வேண்டியதில்லை, அப்படியே அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். இதுல வந்துட்டு பழமையான பொம்மைனா எதுமா கொலுல இப்ப இருக்கு? இந்த கொலுல பழமையானது எங்க பார்த்தா தொப்பச்செட்டியா இருந்துதான். ஓ. இப்ப புது வரவு வந்து இந்த சிம்மா வாகனம். ஓ இவங்க. ஓகே. எடுக்கிறீங்களா? இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா. சரி, ஏன்னா அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. சரி சரி கிட்ட இருக்கும் அது. அந்த ஒரு சிம்மா வாகனம் மட்டும் 3 கிலோவா? எடுத்து பாருங்க, எடுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல ஒன்ஸ் வச்சுட்டா எடுக்க கூடாதுல சொல்லுவாங்கல்ல. எடுங்க எடுங்க. ஆக்சுவலா ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி 3 கிலோ. ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா. தம்பியோட கான்ட்ரிபியூஷன் கேட்டிங்களா? ஸோ இது பெயிண்ட் பண்ணது தம்பி. இது ஓ சரி சரிம்மா. சரிங்களா, அது வச்சிருக்கேன். அப்புறம் இதுவும் வந்து இவங்களோட கலெக்ஷன்ல சிங்கம். இதுவும் ஓல்டு தான். இந்த கொலுவுக்கு வந்தவங்கள 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இவங்களோட ஃப்ரெண்டு வந்து நீங்கள் கொலு விற்கிறீங்களே
என்கிட்ட இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கு. அடுத்தது அததான் நான் கேட்க வந்தேன். எல்லாரும் படிக்கட்டுல கொலு வைப்பாங்க, நீங்க இங்க படிக்கட்டே வெரைட்டிஸ்ல வச்சிருக்கீங்களே, ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து அவருக்கு கொடுத்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இவங்க வந்து அதுல எங்க கிட்ட இருக்கிற அந்த மினியேச்சர் இதெல்லாம் வந்து இதுவுமே ஆட் நம்பர்ஸ்ல தான் இருக்குல்ல. இது 9 படி இருக்கு, 3 படி, இது 5 படி. அழகா அந்த கவுண்டர்லயே வச்சிருக்காங்க. ஓ, அப்புறம் இந்த இதுவும் ஒருத்தர் அது மாதிரி தான், நாங்க தேடி போல தானா வந்ததுதான் இந்த 3 படிக்கட்டுமே. இது வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாரு. இது வந்து இந்த தடவை நான் நினைச்சேன், சரி நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், எல்லாரும் ஏதோ பண்றேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு போது ஃபிளாஷ் மாதிரி எனக்கு வந்து சரி விநாயகர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விநாயகரையும் ஒரு இடத்துல கன்சல்டேட் பண்ணி வைக்கலாம்னு தோணுச்சு. ஆனா எப்படி இப்போலாம் எனக்கு தெரியல. நான் என்னைக்கு நினைச்சோம் அன்னைக்கு மதியம் இவங்களோட நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஒரு படிக்கட்டு ஒன்று கிடைச்சிருக்கு சார், நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கொள்ளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. போய் பார்த்தாக்கா இந்த படிக்கட்டு கரெக்டா விநாயகருக்கு அமைஞ்சது. எனக்கே தெரியாது அது எப்படி வரும்ன்ட்டு தானா வந்துடுச்சு. அது சூப்பர். மேலே ரைட் சைடில் இருக்க அண்ணன் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மதுரையில் இருக்கவர், அவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இந்த அன்னப்பறவை நீங்க பெயிண்ட் பண்ணீங்க, அவங்க கொடுத்தது ரொம்ப வருஷம் பழசா எப்படிங்க? ரொம்ப பழசு தாங்க. ஸ்தபதி கிட்ட கொடுத்து பெயிண்ட் பண்ணேன். இந்த பிராஸ் மினியேச்சர்லாம் என்னுடைய கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் நான் சின்ன சின்ன பொருளாக பார்த்து வாங்குவேன். இந்த விளக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சபரிமலைக்கு போகும்போது இந்த சின்ன சின்ன விளக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த பிராஸ் மினியேச்சர் ஃபுல்லாகவே என்னுடைய கலெக்ஷன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு, எங்கள் வீட்டில் பூர்வீகமாக இருந்தது. இந்த மாங்காய் செட்டு, தேங்காய். இந்த கிருஷ்ணர் சார் குட்டி குட்டி. இந்த கிருஷ்ணர் வந்து தொட்டமாலூர்னு ஒரு ஊர் இருக்கு பெங்களூர்லேருந்து பக்கத்தில், அங்கே தவிர கிருஷ்ணர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த வருஷம் புது கலெக்ஷன்னா என்னுடைய பிரதர் வந்து வாங்கினது கொடுத்தாரு. இது இவரா சார்? இவர். ஓ, இது வந்து எங்களோட சிவகாமி அம்மன். அது வந்து இந்த 3 நாளைக்கு துர்க்கையாகவும், 3 நாள் லக்ஷ்மியாகவும், 3 நாள் சரஸ்வதியாகவும் அலங்காரம் பண்ணி வைப்போம். இது இன்னைக்கு 3ஆவது நாள். சிம்ம வாகனம் சிம்ம வாகன ரூபினி. ஆமா, சிம்ம வாகனத்துல சாமி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். என்னம்மா இதுக்கு வந்து ஈவினிங்ல ஏதாவது ஸ்பெஷல் பூஜை பண்ணுவீங்களா? ஸ்பெஷல் பூஜைன்னு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி காலையில ஒரு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு இந்த சோத்திரம்லாம் சொல்லிட்டு சாதம் ஏதாவது வைக்கிறது. ஈவினிங் வந்து சுண்டல் கொஞ்சம் வச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு. இது அலங்காரம் தினம் மாத்துவீங்களா? அந்தந்த நாளுக்கு ஏத்த மாதிரி கலர்ல இல்ல எப்படிமா? இல்ல, இப்போ முதல் 3 நாளைக்கு இப்படி இருக்கும். ஓகே. அடுத்த 3 நாளைக்கு லக்ஷ்மிக்கு வந்து தாமரை மாதிரி செட் பண்ணுவேன். தாமரை மாதிரி அந்த இது வச்சுட்டு தாமரையில சாமி இருக்க மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த 3 நாளைக்கு வந்து சரஸ்வதிக்கு வந்து வீணை வச்சிருக்கோம். ஸோ அந்த வீணை மினியேச்சர் வீணை, ஸோ அதையும் வச்சுட்டு கையில வச்சுட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அதே மாதிரி சரிங்க பண்ணி வச்சிருவோம். இது வந்து இந்த அர்ச்சனை பண்ண 108 அர்ச்சனை பண்றது. இந்த என்ன இதுமா? இது தாமரை, இது வெள்ளியில வருது. ஓஹோ, தாமரை. தாமரை புஷ்பம் அர்ச்சனை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இது அப்படியே போட்டு அர்ச்சனை பண்ணுவீங்க அம்மா மேல பண்றது. இது வந்து இதுவும் லக்ஷ்மி காசு மாதிரி இருக்கும். ஓஹோ, இது போட்டு அர்ச்சனை பண்ணுவீங்க. இந்த 3 சோஸ்திரம் சொல்லும்போது ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே. குங்குமம் யூஸ் பண்ணி அர்ச்சனை. இது எங்க அம்மா வீட்டோட விளக்கு, லக்ஷ்மி விளக்கு உங்களுக்கு கொடுத்தது. ஆமா. ஓகே. இது 1 வாரம் நல்லா எரியும், விடாம எரியும். ஓகே. ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி நவராத்திரி முடிகிற வரைக்கும் அப்படியே வச்சிருப்பீங்க. இதுதான் மெயின் நவராத்திரிக்கு இவங்கதான். இது நல்லா திருப்தியா இருக்கும். காலையில சாமி கும்பிட்டுட்டு பண்றது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஓகே. எனர்ஜி லெவல் அப்பதான் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். நன்றிம்மா. தேங்க்யூங்க. ஐயா, இப்ப அங்க கொலு படிகள் அது தனியா வச்சிருக்கீங்க. அதை தவிர்த்து பார்த்தோம்னா இங்க ஒரு கிருஷ்ணர் இருக்காங்க, உள்ள இந்த சுவாமிகள்லாம் இருக்காங்க. இத பத்தி சொல்லுங்க ஐயா. இந்த ஷோகேஸ்குள்ள இருக்க கிருஷ்ணர் வந்து ரொம்பவும் பழசு. இந்த 2 கிருஷ்ணரும் அதில் வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்க கிருஷ்ணர் வந்து ஆமை மேலே பாம்பு, பாம்புக்கு மேலே கிருஷ்ணர் இருக்காரு. எங்கள் அப்பா வந்து ஆமை வந்து வீட்டுக்குள்ள இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆமை தலையை வந்து ராவி எடுத்துட்டாரு.
ஓ ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் அந்த கால் வந்து உடஞ்சிருக்கு, அதனால் அதை ரிஸ்டோர் பண்ணி தரேன்னாங்க. வேணாம், ஒரிஜினாலிட்டியோடு இருக்கட்டும்னு அப்படியே விட்டாச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறதும் ரொம்ப ஓல்டு கிருஷ்ணர் தான். அதை வந்து ஒரு எவ்வளவு இயர்ஸ் ஓல்டுங்க சார் இதெல்லாம்? இதெல்லாம் வந்து மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு. ஓ மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு. அந்த ரைட் சைடில் இருக்க கிருஷ்ணர் வந்து நாங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணோம். இது வந்து ஒன்றும் பெயிண்ட்லாம் பண்ணல. இந்த தொட்டிலில் இருக்க கிருஷ்ணர் வந்து, இந்த தொட்டில் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் மொட்டை மாடியில் இது வேணான்னு தூக்கி போட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, இது எங்கள் அம்மா வீட்டில் சீதனம்மா கொடுத்தது அப்படின்னாரு. அவர் என் ஃப்ரெண்டு பேர் சுரேஷ், அவரும் ஒரு கோயில் அர்ச்சகர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த தொட்டில் நான் எனக்கு கொடுக்க முடியுமான்னு. தாராளமாக எடுத்துக்கோன்னு சொன்னார். அதை எடுத்துன்னு வந்து நான் இது எவ்வளவு அழகா சூப்பரா பண்ணிட்டீங்க சார். ரிஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார்பெண்டர் வந்தார். சார், வெறும் தொட்டில் மட்டும் வச்சுருக்கீங்களே, அதுக்கு ஒரு ஊஞ்சல் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் செய்து கொடுத்தார். அருமை சார். தேங்க்யூம்மா. இந்த பொம்மைகள் ரொம்ப அழகா இருக்கு. இது ரெண்டு மரப்பாச்சி பொம்மை, இவங்களும் மரப்பாச்சி பொம்மை தானா? இது ரெண்டுமே மரப்பாச்சி பொம்மை தான். இது வந்து நான் அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே வந்து பாண்டுரங்கர் தான் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க, இல்லை பெருமாள் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் அமையுது அது. ப்ளஸ் இது வந்து நான் வந்து சைவ அலங்காரம் மாதிரி சும்மா ஜஸ்ட் வேஷ்டி போட ட்ரெடிஷ்னலாக பண்ற மாதிரி. சிலருடைய பழக்கத்துல வந்து திருமணத்துக்கு இந்த திருப்பாச்சி பொம்மைகள் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி உங்களோட திருமணத்திற்கு கொடுத்தது? நம்ம வீட்டில் இருந்தது தான், அப்படியே யூஸ் பண்ணேன். இது பிரத்யேகமா அந்த தடவை வந்து முத்தாங்கி பண்ணணும்னு பிளான் பண்ணேன், பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக ரொம்ப அழகா இருக்காங்க, வெல்வெட்ல பண்ணி அலங்காரம் பண்ணேன். இது பண்றதுக்கே எனக்கு ஒரு 3 to 4 hours ஆச்சு. ஒரு பொம்மை பண்றதுக்கே 2 hours ஆச்சு. அடுத்த பொம்மை பண்றதுக்கு ஒரு 1.5 hours. ஸோ உங்களுடைய கைவண்ணத்தில் இதை ரெடி பண்ணியிருக்கீங்க. சூப்பர்மா, நல்லா இருக்கு. ஐயா, உங்க வீட்டு நவராத்திரிக்கு எங்களை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. நன்றி.